ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜி ராஜவேல் பேசுகிறேன். அதாவது எங்கள் வம்சாவரத்துக்கு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வராங்க. அந்த விழா தான் சீரோடு சிறப்புடன் கொண்டாடிட்டுருக்கோம். சரத்குமார் சார் எதுக்கு எங்கள் ஊருக்கு வராங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் உள்ள சிவந்தப்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் சிலையை திறந்து வைக்கிறக்காண்டி வர்றாங்க. அதனால் எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சிவந்தப்பட்டி நாடார் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே அவரை வரவேற்க நின்னாங்க. அதாவது பாய்ஸ் ஸ்கூலும் சரி, கேர்ள்ஸ் ஸ்கூலும் சரி, அப்புறம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் சரி, எல்லோரும் இங்கே நின்னாங்க. எல்லோரும் அவரை வரவேற்கிறதுக்கான இங்கே நின்னாங்க. அப்புறம் நானும் அங்கே போய் ரெடியாக நின்னேன். அதாவது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, நம்ம ஊருக்கு ஒரு நடிகர் வர்றாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸுகள் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. லைட்டிங்ஸும் சரி, அந்த மேடையை ரெடி பண்ணதும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானும் ஹாப்பியாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இவங்கெல்லாம் எங்கள் தெருக்காரங்க. இவங்க 4 பேர் ஒரே சட்டை போட்டிருக்காங்க. அவங்களாம் நம்ம படத்தை நடிக்கிறவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க மற்றும் சொந்தக்காரங்களும் சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பொதுமக்கள்லாம் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. கரெக்டாக சரத்குமார் சார் வரதுக்கு முன்னாடி ட்ரம்ஸ் அடித்து அவரை வரவேற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே பரபரப்பாக இருந்துச்சு, நடிகர் வரப்போறாரு அப்படின்னு. நானும் அதை வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க. எங்கள் வீடு சைடில் ரொம்ப கூட்டம் வந்திருக்கு. அவ்வளோ கூட்டத்தை தாண்டி, அதாவது ராஜபாளையத்துலேருந்து கிளம்பியிருக்காரு. தென்காசிலேருந்து ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்காரு. அப்புறம் புதுப்பட்டி, இடையங்குளம், அம்சாவரம் உள்ள பூரா சுற்றி இந்த எங்கள் தெருவுக்கு வந்திருக்காரு. எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும். அதாவது ராஜபாளையத்து டு புதுப்பட்டி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு அதாவது புதுப்பட்டிலேருந்து நிறைய பேரை பார்த்து வந்திருப்பாங்க. நம்ம ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு நடிகர் நம்ம ஊருக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுவும் அவரே நிறைய பேர், அதாவது நிறைய பேருக்கு வாங்கி ஃபோட்டோ எடுக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக செல்ஃபி எடுத்தார். எங்கள் அம்மாக்கெல்லாம் எடுத்தாங்க. நான் அந்த ஃபோட்டோவை நான் கடைசி கொடுக்குறேன். அவ்வளோ எளிமையானவராக இருக்கார் சரத்குமார் அவர்கள். எங்கள் ஊருக்காரங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இவ்வளோ கூட்டம் பாருங்க. அதனால் எனக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நின்னேன். இருந்தாலுமே உங்களுக்கு காட்டணும்ல, அங்கே இவருக்கு நடிகர் இருக்கா சொல்லணும்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காக பார்த்தீங்களா, நாங்கள் அவர் திறக்கிறது பார்ப்போம். அவர் மேலே ஏறி திறக்க போகும்போது விசில் அவ்வளோ பறந்துச்சு. அவ்வளோ வரவேற்பு அவருக்கு. கூட்டமும் சன்னமாக இருந்துச்சு கூட்டம். எனக்கே ஒரு இப்படி என்னதில் புள்ளெல்லாம் அரிஞ்சிச்சு. எப்படி சூப்பராக இருக்குடா பார்க்கும்போது. ஆனால் அந்த ஏறி போகிறாங்க பார்த்தீங்களா சரத்குமார் சார். அப்புறம் ஏறின பிறகு அங்கே போய் சிலையை சூப்பராக திறந்தாங்க. காமராஜர் ஐயா, பெருந்தலைவர் காமராஜருக்கு ஐயாவை செலுத்தினாங்க. அதெல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அவரை வரவேற்கிறதுக்காண்டி நிறைய ஃபங்க்ஷன்லாம் தான் ஆடல் பாடலாம் பண்ணியிருந்தாங்க. அதில் எங்கள் ஸ்கூல்ஸ் சேந்துப்பட்டி இந்த ஸ்கூல்ஸ்லாம் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவர் உட்காந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தார். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எல்லாரும் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினாங்க. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அதை கிராண்டாக அவர் வர்றதுனால சாப்பாடு எல்லாமே போட்டாங்க. அது அன்னதானம் எல்லாம் நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ வந்துச்சு. பார்த்தீங்கன்னா யோகா ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தங்க வந்து அவ்வளோ அழகாக யோகா பண்ணாங்க. அதை பார்த்து சரத்குமார் சார் பாராட்டி அவங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து மகாலிங்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க சரத்குமார் சார். அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எம்ஜி ராஜு ப்ளாக்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்ஜி ராஜு இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.